எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை மன்னிக்கின்றவரே, வாழ்வளிக்கின்றவரே, இந்த மகிழ்ச்சியும் ஆண்டவரே ஆசீர்வாதமும் நிறைந்த புதன்கிழமையின் காலை வேளை இந்த அக்டோபர் மாதம் புதிய மாதத்தில் 2ஆம் நாளில் உங்களை சந்திப்பதை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை நெற்பேச ராஜா நாங்கள் கேட்கின்றோம். அடியனையும் ஆண்டவரே ஊழியக்காரர்களையும் எடுத்து நீ பயன்படுத்தும். கர்த்தாவே, இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கேட்கின்ற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 81வது பாடலாகிய வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சந்ததம் சந்ததமே எங்கள் தகுதியின் அடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை தவறா
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசுவின் திரு பெயராலே இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் விடுமுறை நாள், மிக குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் இந்த 2ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி, அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். அன்பானவர்களே, இந்த பகுதி இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை 3 பிரிவாய் நாம் பிரிக்கலாம். 1 முதல் 39, 40 முதல் 55, 56 முதல் 66, சிறையிருப்புக்கு முன்பாக, சிறையிருப்புக்கு பின்பாக, சிறையிருப்பில் நடுவில், ஆக இப்படி 3ஆக நாம் பிரிக்கும்போது இந்த பகுதி 43ஆம் பகுதி இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருக்கின்றார்கள். மிகுந்த துக்கத்தோடும் துயரத்தோடும் கஷ்டத்தோடும் பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் கைவிடப்பட்ட நிலைமையிலேயும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த அக்டோபர் மாதத்தை கண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் ஆலயங்களிலே நாம் ஆண்டவரை துதித்து திருவிருந்தை பெற்றுக்கொண்டோம். இதோ இந்த நாளிலும் விடுமுறை நாள். இந்த நாளில் காந்தியடிகள் பிறந்த நாளாக இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். ஆகவே அனைவரும் இல்லத்தில் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற வார்த்தையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றுகிற ஒரு பகுதியாய் அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அமேன், அமேன். இஸ்ரவேல் மக்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு வார்த்தை. விடுதலை வரும் என்ற ஒரு உறுதிமொழி. விடுதலை வருமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற மக்கள். ஏன்னா தங்களுடைய மூதாதையர்களாகிய மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் ஏறக்குறைய 430 வருடங்கள் இருந்து விட்டார்கள். பசியோடும் பட்டினியோடும் பலவீனங்களோடும் கடுமையான வேலை பளு இவையெல்லாம் அங்கே இருந்து விட்டது. காலையில் இருட்டோட வேலைக்கு சென்றார்கள் என்றால் இருட்டின பிறகுதான் அவர்கள் வேலையை முடித்து விட்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததுனால அவங்க இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ, நாம் தலைமுறை தலைமுறையாக இங்கே இருந்து விடுவோமோ, நம்முடைய தேசம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்முடைய ஆலயத்துக்கு நம்ம போவோமா போக மாட்டோமா, நம்முடைய குடும்பங்களை உறவுகளை எல்லாம் பார்க்க மாட்டோமா என்ற பெரிய ஏக்கத்தோடு பாரத்தோடு மன இறுக்கத்தோடு காணப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஏசாயா சொல்றார், இல்லை கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்றார், யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிய ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி உன்னை அழைத்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் எத்தன், திருடன் என்று அர்த்தம். ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடி கொண்டான். ஆனால் கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேல் என்றால் ஆண்டவரின் பிள்ளை, வாக்களிக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், போராளி என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது இல்லையா? அப்போ கடவுள் யாக்கோபை சொல்றாரு, உன்னை படைத்தவர் நான் தான்பா. ஐ எம் யுவர் கிரியேட்டட் காட், ஐ எம் யுவர் கிரியேட்டர். நீ ஏன் கவலைப்படுற? உன்னை நான் உருவாக்கினேன். உருவாக்கினவனாகிய கர்த்தர் நான் உங்களோட இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படாதே,
இல்லையா? உருவாக்கிய ஆண்டவன் நான் தான். அவர் சொல்றாரு, அஞ்சாதே, பயப்படாதே. அழகாய் சொல்றாரு, பயப்படாதே. ஏன் பயப்படுற? என்னத்துக்கு பயப்படுற? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்ததை போல நீர் இருந்து விடுவா என்று பயப்படுகிறாயா? அல்லது தொடர்ந்து பாபிலோனிய அரசன் நேபுகாத் நேச்சரே அரசராய் இருந்து உங்களை ஆட்சி செய்வார் என்று பயப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க. நான் உருவாக்கிய கர்த்தர். ஐ எம் கிரியேட்டர். இல்லை, எவ்வளோ அழகா சொல்றாரு. அவருடைய வார்த்தையினாலே நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கியவர். பூமி உண்டாகுக, வானம் உண்டாகு என்று சொல்லும் போது எல்லாம் உருவாயிற்று. ஆனால் மனிதனை மாத்திரம் தன்னுடைய கையினாலே அவர் படைத்தார் என்று பார். தன்னுடைய சாயல், ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றையும் கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து தன்னுடைய ஞானத்தினாலே நிரப்பினார். அப்போ சொல்றாரு, பயப்படாத, ஏன்னா நான் உன்னை மீட்டு கொண்டேன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பார். காஸ்பல், நற்செய்தி. நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஐ சேவ்ட் யூ, ஐ சேவ்ட் யூ, ஐ சேவ்ட் யூ. கவலைப்படாத சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உன் பெயரை சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. யார் நம்ம பேரை சொல்லுவாங்க? தினந்தோறும் நம்ம கூட பேசுறவங்க, தினந்தோறும் நம்ம கூட உறவாடுறவங்க, இல்லையா? நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய உடன்பிறப்பு, நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் தான். அதுபோல கர்த்தர் நம்மோடு கூட நெருங்கிய நண்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால எதற்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாம் அறிந்திருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க. ரெண்டாவது சொல்றாரு, நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன். யூ ஆர் மை சன், யூ ஆர் மை சைல்டு. நீ பிசாசுக்கு உரியவனோ, நீ பாவத்துக்கு உரியவனோ, நீ வியாதிக்கு உரியவனோ அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தேன், எதுக்கு தான் நான் பிறந்தேன், எனக்கு யாருமே இல்லை என்று நினைத்தேனே, என்னை யாருமே மதிக்கவில்லை என்று நினைத்தேனே, என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைத்தேனே, என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டார்களே என்று நான் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ எனக்கு உரியவன். யூ ஆர் மைன், யூ ஆர் மைன். நீ எனக்கு உரியவன். கவலைப்படாத மகனே, நீ ஏன் கவலைப்படுற என்று ஆண்டவர் ஆற்றி தேற்றுகிறார். ரொம்ப அழகா சொல்றார். அடுத்தது பாதுகாப்பை பற்றி சொல்றார் பார். நீர்நிலைகள் வழியாய் நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார். ரெண்டு காரியத்தை சொல்றார். நீர் வழிகள், இல்லையா? நீர்நிலைகள், ஆறுகள், மலைகள், குன்றுகள், இதுபோல வழியாக நீங்கள் செல்லும் போது அது நீர் ஆறா இருந்தாலும், நீர வழித்தடமாக இருந்தாலும், இன்னைக்கு பார்க்குறோம் பெரிய பெரிய மழை, கேரளாவில் வயநாடு மழை பெய்து மிகப்பெரிய தண்ணீர் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் மாண்டு போனார்கள். இப்போவும் பார்க்குறோம், குஜராத்தில் தமிழ் மக்கள் கொஞ்சம் பேர் பஸ்ஸில் போய் மாட்டிக்கினாங்க. ஆனாலும் கடவுள் காப்பாற்றினார். எத்தனையோ மக்கள் சிக்கி கொள்ளுகிறார்கள், கடவுள் காப்பாற்றுகிறார், இல்லையா? பெரிய பெரிய வெள்ளத்தில் மாட்டுறாங்க, எல்லாரும் கடவுள் காப்பாற்றுறார். கடவுள் வழி நடத்துகிறவர், நம்மையும் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தண்ணீரை உருவாக்கியவர். இஸ் த காட் ஆஃப் வாட்டர்ஸ், கிரியேட்டர் ஆஃப் வாட்டர். அதனால அவர் சொன்னாது நிற்கும், நிலை நிற்கும். அதனால பயப்பட வேண்டாம். அடுத்து சொல்றாரு, தீயில் நீ நடக்கும்போது அது சுட்டெரிக்க மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. இப்போ தண்ணீர் சொல்றாரு, ரெண்டாவது நெருப்பு. இருக்கிறதுல இயற்கையில் மிக முக்கியமானது இதுதான், தீயும் ஆறு தான், தண்ணீர் தான். இவைகளை இரண்டிலும் இருந்து உனக்கு நான் பாதுகாப்பு, ஐ வில் ப்ரொடெக்ட் என்று சொல்லுகிறார். ஏனெனில் உன் கடவுளாய் ஆண்டவர் நானே, இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, சேபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். உனக்கு நான் எல்லாத்தையும் பரிசா கொடுக்கிறேன் என்றார். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். அதனால் உனக்கு பதிலாய் மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்களினங்களையும் கொடுக்கிறேன். பத்தியா, உனக்கு நான் பரிசாக மக்கள் இனங்களையும் நாடுகளையும் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து திரும்பி போய் நீங்கள் நிறைய நாடுகளை பிடிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆசீர்வாதமாக வாழ போகிறீங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார்.
அரணாய் கோட்டையாய் இரும்பு கரத்தை அவர்களோடு கூட வைத்திருக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். கிழக்கிலிருந்து உன் வழி மரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். நீ வடதுபுறமும் அவர்களை விட்டுவிடு என்பேன். தென்புறத்திடம் தடுத்து நிறுத்தாது என்று சொல்வேன். இல்லையா? நீ என்ன பண்ண சொல்றார் பாருங்க. நான் உன்னை அழைத்து வருவேன், உனக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லுங்க. ஆக விடுதலையை நீ பெற்றுக்கொள்வாய். விடுதலை உனக்கு கிடைக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்ம கூட பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோம். வியாதிக்கு, பலவீனத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அடிமைதனத்தில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். நீ என்னிடத்துல வா, மகனே மகளே, மனம் திரும்பி வா, நான் உனக்கு பாவ மன்னிப்பை தருகிறேன், புது வாழ்வை தருகிறேன். நேற்று பார்த்து நம்ம பேரன்பு, கடவுளுடைய பேரன்பு நம்ம மேலே இருக்கிறது. அதனால கவலைப்படாமல் நம்ம ஆண்டவரிடத்துல வருவோம். நம்முடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் அவரிடத்துல நம்ம கொடுப்போம். நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அடிமைதன வாழ்வு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ தூய ஆவியானவர் தாமே நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை ஜீவனோடு எழுப்பி உம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறீர். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும்போது நான் உங்களை விடுதலை செய்வேன் என்று வாக்குத்தத்த வசனங்களை சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் பாவத்தில், வியாதியில், பலவீனத்தில், துன்பத்தில் ஆண்டவரே சிறையிருப்பில் இருக்கிறோம். எல்லாரையும் கர்த்தனீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து விடுதலை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய இல்லத்தில் ஒரு பெரிய விடுதலை வரட்டும் ராஜா, ஒரு எழுப்புதல் வரட்டும். அவங்க வியாதியாய், பலவீனமாய், துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதம் வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கேட்கின்ற ஒவ்வொரு இல்லங்களிலே, உள்ளங்களிலே இறை ஆசிகள் ஆண்டவர், அமைதி, சமாதானம் ஆண்டவர் உருவாகட்டும். அவங்க எதற்கு அடிமையாக இருந்தாலும் அதிலிருந்து மீட்டரும். பாவமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் மீட்டு அருள வேண்டுமா ஜெபிக்க. எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் மரித்த தேவன், எங்களுக்காய் உயிர்த்தெழுந்த தேவன், எங்களுக்காய் ரத்தம் சிந்தின தேவனே, நீர் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு தான். இதை ஆண்டவர் உலகம் முழுக்க இருந்து பார்த்து கேட்டு பயன்பெறுகிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே எங்களுடைய இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காய் விசேஷமாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம், ஆண்டவரை சீர்திருத்தல் மாதம். திருமறையை எங்களுக்கு மார்ட்டின் லூத்தர் மிக அதிகமாய் அறிமுகப்படுத்திய ஒரு மாதம். இதை நாங்கள் கொண்டாடும் போது எங்களோடு இருந்து எங்கள் கொண்டாட்டங்களை ஆசீர்வாதம். அதே நேரத்தில் ஆண்டவரே விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்ற அறிக்கையை நாங்களும் எங்கள் வாழ்க்கையை செய்து உறுதிப்படுத்தி கொள்ள கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவரே ஏஞ்சலின் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தல்மறைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை இந்த விடுமுறை நாளை கழிப்பதற்காக ஆண்டவர் சுற்றுலா செல்லிருக்கிறார்கள். அந்த பயணங்களை வாய்க்க செய்ய பத்திரமாய் திரும்பி வந்து சேரும்படியான சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரை பயணங்களை ஆண்டவர் பாதுகாப்பாக்கும். அதே போல இந்த அருமையான நாளில் எங்களோடு இருந்து இசைக்கருவியை மீட்டிய எங்களுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். அப்படியே ஆண்டவர் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தமிழ்நாட்டுக்காக, என்னுடைய தலைவர்களுக்காக, எங்கள் ஆட்சி செய்கின்றவர்களுக்காக, ஆண்டவரை என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆம்பூரின் அன்னை தெரசா, ஐஎல்சின் அன்னை தெரசா என்று போற்றப்படுகிற ஆண்டவரை டாக்டர் ஆலிஸ் ஜி பிராயர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் திங்கட்கிழமை என்று அதிகாலை வேளையில் உடைய பரம அழைப்பை பெற்று கொண்டிருக்கிறார்கள். நாளை தினத்தில் பெதஸ்தா மருத்துவமனையில் சரியாய் 3 மணி அளவில் நல்லடுக்கு ஆராதனை நடைபெற இருக்கிறது. ஐஎல்சி சார்ந்த அனைத்து போதகர்களும், ஆண்டவரே சபையின் மக்களும், அவரிடத்தில் நன்மை பெற்றவர்களும் வர இருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களுக்காக நம்மாவை தந்திருக்கிறீர். நாங்களும் நம்மாவை போல தன்னலமற்று சுயநலமற்று வாழ ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்த ராஜா. இதோ இந்த நேரத்தில் ஐஎல்சியாக நாங்கள் சேர்ந்து துக்கத்தை அனுசரிக்கிறோம். கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் கூட அம்மாவுக்காக துக்கம் அனுசரிக்கவும் ஜபிக்கவும் கர்த்தர் கிருபை தார். இந்த நாளில் பலவீனங்கள், சுவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றுங்க. பிறந்தநாள், திருமண நாளைக்கானங்களை மாற்றுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தார். குறிப்பாக இந்த நாளிலே
என்னுடைய அன்பு சகோதரி ஆண்டவர் திருமதி அபிதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய மட்டும் பகுதியில் வசித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரியையும் அன்பான பெற்றோர்களையும் குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வாதம். குறிப்பாய் மகளுக்காய் ஜெபிக்கிறோம். இளைய மகள் ஆண்டவர் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக ஜெபிக்கிறோம். என் தேவனே தடைகளை மாற்றி மகள் சீக்கிரமாய் வெளிநாட்டுக்கு சென்று ஆண்டவரை பணியாற்றவும் அதன் வழியாக ஆண்டவரை குடும்ப வாழ்வை உயர்த்தவும் கர்த்தர் கிருபை தார். இந்த மகள் அதற்காக எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வாதம். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் ராஜா. கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி அபிதாக்காவையும் உடைய குடும்பத்தின் மக்களையும் அன்பான அண்ணனையும் ஆண்டவரே அவருடைய அன்பான துணைவியார் அவருடைய அப்பா அம்மாவையும் நீர் ஆசீர்வதிங்க. இதோ ஆண்டவர் அவள் சார்ந்திருக்கிற பனங்காட்டூர் ஆண்டவர் அடைக்கலநாதர் லுத்திரன் திருச்சபையை ஆசீர்வதிங்க. இதோ அருமையான தந்தையார் ஆண்டவர் அந்த இடத்துல ஊழியத்தை செய்த போது அவள் எல்லாரும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை ஆண்டவரை மதித்தவர்கள், உற்சாகத்தை தந்தவர்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளிலே அவளோடு தங்கியிருக்கிட்ட ராஜா. ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆண்டவரை வசனத்தின் வழியாக எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழவும் ஆண்டவர் விடுதலை பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தார். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாதம் நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமென்.